வையகம் வாழ்க வளமுடன். அன்பர்களே பாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற பாரீர். அன்பர்களே பாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற பாரீர். இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று. இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று. தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைத்தால் ஏனென உணர்ந்தோம். அன்றாட வாழ்க்கை அறிந்தனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்றுள்ளேன். அன்பர்களே ஆரி பூரண தூலமும் பொருந்து சூக்குமம் காரணமான கருவையும் அறிந்து பூரண தூலமும் பொருந்து சூக்குமம் காரணமான கருவையும் அறிந்து ஆரணமான அணுவறிந்து சுடர் தாரக மௌன தவத்தில் நிலை பெற அன்பர்களே வாரி. எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இப்புலகெங்கும் பேரண்ட முழுமையும் எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும் அத்தனருளாட்சியாக நிறைந்துள்ளான். அத்தனருளாட்சியாக நிறைந்துள்ளான். அறிவை விரித்து அனைத்தும் துய்த்தின்புற அன்பர்களே வாரி. அன்பர்களே வாரி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீலாயுள் மூடல் நலம் நிறை செல்வம் ஞானம் நீலாயுள் மூடல் நலம் நிறை செல்வம் ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு உள்ளொளி பெருக்கி உண்மை பொருள் காண அன்பர்களே வாரி. அன்பர்களே வாரி. அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி. அன்பர்களே வாரி. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க
வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாடிட அருள்நிதி சங்கரி செந்தில் அம்மா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது, நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி, அறிவு முழுமை, அது முக்தி. குரு வணக்கம். என்னை யான் அறிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய், என்னை யான் அறிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய், முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன், முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன், என்னை யான் அறிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய், இறைவாயின் குருவாய் வந்தாய். அன்று வாழ்க உய்யும் வகை தேடி உள்ளம் முருகி இன்றே, உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி, மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க
ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தே ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் குருவே துணை குருவே துணை குருவே துணை குருவே துணை குருவே துணை. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பான பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளமுடன். தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி அதற்கு இசை வடிவம் வழங்கிட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அழைத்தமைவோம். தொடர்ந்து விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களையும் அன்போடு அழைத்து அமைகிறோம். பாடல் பகிர்ந்துட்டேன். வாழ்க்கை வளமுடன். குருவே துணை. இன்றைய செயல் விளைவு தத்துவ கவி இயற்கை நீதி. இயற்கை செல்வம் நீளம் நீர் காற்று வெயில் இறைநிலையால் சீவர்கட்கு அளித்ததாகும். செயற்கை செல்வம் என்றால் உழைப்பால் பெற்ற சீரமைந்த வாழ்க்கை பொருள் பணம் இவையாம். மயக்கம் இன்றி இன்ப அனுபோகம் எல்லாம் மனம் உடல் கொண்டளவு முறையோடு துய்த்தல் வியப்பு இல்லை இது அறமாம் என்றும் எங்கும் விளைவறிந்த இப்பண்பு மனித நீதி. வியப்பு இல்லை இது அறமாம் என்றும் எங்கும் விளைவறிந்த இப்பண்பு மனித நீதி, மனித நீதி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, செயல் விளைவு தத்துவத்தில் இன்றைக்கு உள்ள கவியின் தலைப்பு இயற்கை நீதி. இயற்கை செல்வம் நிலம், நீர், காற்று, வெயில் இறைநிலையால் ஜீவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு நன்கொடை. இவை இல்லை என்றால் உலகம் இல்லை. இவற்றின் சேர்க்கை இல்லை என்றால் ஜீவன் இல்லை. ஜீவன் இனம் தோன்றவில்லை என்றால் மனித இனம் இல்லை. மனித இனம் தோன்றவில்லை என்றால் நாம் இன்றைக்கு இல்லை. எனவே எல்லாமே இறைவனின் கொடை என்ற வரலாற்று உண்மையை நினைவிலே கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். செயற்கை செல்வம் என்றால் உழைப்பால் பெற்ற சீரமைந்த வாழ்க்கை பொருள் பணம் இவையாம். இவை எல்லாமே இயற்கை செல்வங்கள். இப்போ இயற்கை தந்த கொடை இந்த பூமியில் ஜீவன்கள் தோன்றுவதற்கும் அவை வாழ்வதற்குமான வளங்கள். இவையே நம்மிடத்தில் நேச்சுரல் ரிசோர்சஸ்
அண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் என்று மனித வளம், இயற்கை வளம் என்ற 2 கூறுகளாக பயன்பாட்டில் உள்ளன. இப்ப 2ஐயும் பயன் கொண்டால்தான் வாழ்க்கை. இயற்கை வளங்கள் தானே நம்முடைய வசதிக்கு தேவையாக மாறிவிடாது. அவற்றை நாம் தான் தேடி கண்டெடுத்து உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தி நம்முடைய தேவைக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்த வேண்டும். எனவே மனித உழைப்பு, ஹியூமன் ரிசோர்சஸ் இல்லாமல் இயற்கை வளங்களை பயன் கொள்ள முடியாது. எனவே செயற்கை என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று அல்ல. நாம மனித மூளையை பயன்படுத்தி விஞ்ஞானத்தால் மட்டுமே உருவாக்கக்கூடிய வளமும் அல்ல. எல்லாமே தரமாற்றங்கள் தான். மூலப்பொருள் இயற்கை வளங்கள் தான். என்னதான் தொழில்நுட்பத்தை கொண்டு நாம் பல வகையான அதிசயங்களை படைத்தாலும், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று வியக்கத்தக்க ஒரு வளர்ச்சியை நாம் கண்டிருந்தாலும், இதை கண்டெடுத்தது இறைவன் தந்த வளமாகிய மனித மூளை திறம்தானே. இது ஒருவேளை பழுதுபட்டாலும் மனிதன் தான் இது சரி செய்தாக வேண்டும். எனவே எல்லா அதிசயங்களும் இறைவன் தந்த கொடை. அதிலே மனித வளம், சிந்தனை திறம் என்பது அளப்பரியது. எனவே செயற்கை என்று நாம் சொல்வது எல்லாமே உழைப்பால் பெற்ற சீரமைந்த வாழ்க்கை, பொருள், பணம் இவையாம். இதுல எல்லாமே நன்மை தரக்கூடியதுதான். துன்பம் தரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அளவு முறை மீறுதல். இதுல அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பணம், சொத்து, செல்வம். மனம், சிந்தனை இதில் திரும்பிவிட்டால் இயற்கை தந்த வாழ்க்கையை ரசிக்க முடியாது. இப்போ இது பெரும் சிக்கலுக்கு காரணம். மனிதன் கண்டெடுத்ததிலேயே இந்த பணம் மிகப்பெரிய சிக்கலுக்கு காரணம். மற்ற வளங்கள் எல்லாமே நமக்கு நன்மை தரக்கூடியது தான். அதில் ஒரே ஒரு எச்சரிக்கை என்ன என்றால் அளவுமுறை மீறாத எச்சரிக்கை, அளவுமுறை மீறாத மனப்பக்குவம். எனவே செயற்கை செல்லும் என்றால் உழைப்பால் பெற்ற சீரமைந்த வாழ்க்கை, பொருள், பணம் இவையாம். மயக்கமின்றி இன்ப அனுபோகமெல்லாம் மனம் உடல் கொண்டு அளவு முறையோடு துய்த்தல். அளவு மீறுகின்ற போது, முறை மாறுகின்ற போது அங்கேதான் நமக்கு நோய்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும், உலக யுத்தம் வரைக்கும் பல சிக்கல்கள் உருவாகின்றன. இந்த அளவு முறை என்பதை இயற்கை தந்த ஒரு நீதிதான். ஏனென்றால் இது மட்டும் இல்லை என்று வைத்துக் கொள்வோமே, அளவு முறையே இல்லை, எந்த துன்பமும் இல்லை என்றால் யாராவது உணவு கூடத்தை விட்டு வெளிவருவார்களா பாருங்க. சாப்பிட்டுட்டே இருப்பான். அப்ப அதுக்கு அளவு என்று வைத்ததனால்தான் அடுத்த வேலையை பார்க்கிறோம். எனவே இயற்கை இந்த அளவுமுறை வைத்தது கூட இந்த இயற்கை வளங்களை உருமாற்றி தரம் மாற்றி பயன்படுத்துவதற்காக மட்டும் அன்றி, இயற்கை ரகசியங்களை சிந்திப்பதற்கும் நேரம் வேணும் இல்லையா? அதற்காகவே அந்த பேரறிவு எல்லாவற்றையும் மிக துல்லியமாக உருவாக்கி அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்கின்ற போது மிக பெரும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்றி இப்பேரண்டத்தை என்று மிக பெரும் வியப்பு. இனி மனம் உடல் கொண்டு அளவு முறையோடு என்றால் உடல் பிரச்சனை இல்லை. ஆனால் உடல் என்பது என்ன? ஒரு எல்லைக்கு உட்பட்டது.
98.6 டிகிரி F. உடல் சூடு பாதுகாக்கப்பட வேண்டும். 80க்கு 120 இரத்த அழுத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும். இவை மிகினும் குறையினும் நோய்வாய்ப்பட்டுவிடும். அதற்கு காரணம் என்ன என்றால் மனம். அப்ப மனதை கொண்டுதான் துய்க்கிறோம். மனம் இன்பத்தை தான் நாடுகிறது என்றாலும் மனதின் ஆசைகளுக்கு உட்பட்ட உடல் அளவுமுறை மீறுவதனால் துன்பப்படுகின்ற போது, நோய்வாய்ப்படுகின்ற போது, எந்த இன்பத்தை நோக்கி உடலை வற்புறுத்தி ஒரு செயலை செய்ய வைத்ததோ மனம், இப்ப அந்த துன்பத்தில் மனமும் சேர்ந்துதான் புலம்பும். உடல் சுகமில்லை என்றால் மனம் வேற எங்க போகுதுங்க? வேற எந்த சுகத்தையும் நாடாது. எல்லா அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உடம்பு சரி பண்ணலாம் என்றுதான் பார்க்குமே தவிர வேறு எந்த கணக்கு வழக்கும் சொத்து கணக்கும் புலன் சுகத்திலே நாட்டமும் இருக்காது. வியப்பில்லை, இது அறமாம். இதுலயும் அறம் என்பது என்ன? அந்த இயற்கை நீதியை ஒத்து வாழ்வதிலே குறை ஏற்படுகின்ற போது ஒருவருக்கொருவர் உதவி கொள்கின்ற ஒரு வாழ்க்கை முறைதானே அறம் என்று சொல்கின்றோம். பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த உயிர் படுகின்ற துன்பத்தை நீக்க வேண்டும் என்று இன்னொரு உயிரின் அறிவு எழுச்சி பெறுகின்ற போது அங்கே ஈகை பிறக்கிறது, அறம் பிறக்கிறது. அந்த ஈகையின் மறு வடிவம் தான் மனிதனிடத்திலே ஒழுக்கமாக, ஈகையும் ஒழுக்கமும் செயல் வடிவம் பெறுகின்ற போது கடமையாக மூன்றும் இணைந்த தொகுப்பே அறமாக பேசப்படுகிறது. எனவே இதுவும் இயற்கையுடைய கட்டுப்பாட்டில் உள்ளதுதான். அதனால் வியப்பில்லை, இது அறமாம். என்றும் எங்கும் விளைவறிந்த இப்பண்பு மனித நீதி. யாராக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இருந்தாலும், விஞ்ஞானத்திலே எவ்வளவு சிறந்து உயர்ந்திருந்தாலும், இந்த விளைவறிந்த விழிப்பு என்ற பண்பு இல்லை என்றால் சிக்கல் தான் உருவாகும். அதனால்தான் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பெருங்கிற்று உலகு என்பார் வலுப்பெருந்தகை. இருமை என்றால் மனித வளத்தினுடைய இரு கூறுகள். மனித வளத்தை கொண்டுதான் எல்லாம் தயார் பண்றோம். அப்ப அதுல 2 கூறு என்ன என்றால், ஒன்று இந்த உடல் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஒரு வசதியான வாழ்வுக்கும் இறைவன் தந்த இயற்கை வளங்களை எவ்வாறு பயன்கொள்வது என்ற தேடலும் கண்டுபிடித்ததின் விருத்தியும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த இரண்டும் சேர்ந்துதான் வாழ்க்கை வளங்களாகின்றன. அப்ப எதையும் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து இயற்கை வளங்களை உடல் சார்ந்த வாழ்க்கை வசதிகளாக மாற்றிக்கொள்கின்ற அறிவு திறத்திற்கு கூர்மை என்று பெயர். நுண்மான் உழைப்புலன் அறிவு என்று சொல்லலாம், பர்ஸ்பிகாசிட்டின்னு சொல்லுவாங்க. சரி, இதனால் வந்த சிக்கல் என்னன்னு பாருங்களேன். இன்றைக்கு உடலிலே இத்தனை நோய்கள் வந்ததுக்கு காரணம் என்ன என்றால், இந்த கூர்மை என்ற அறிவை கொண்டு மனிதன் கண்டெடுத்த பல அனுபவ பொருட்கள் தான். அப்ப சில பொருட்கள் சிறிது துய்த்தாலும் துன்பம் தரும். சில பொருட்கள் அளவு மீறினால், முறை மாறினால் துன்பம் தரும். அப்போ எதை எப்படி பயன்கொள்வது என்ற அறிவு இல்லை என்றால் துன்பத்திலிருந்து விலக முடியாது. பெற்ற அனுபவங்களை சிந்தித்து பார்த்து சீர்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் துன்பங்கள் நீங்காது. எனவே இது எல்லாவற்றுக்கும் உள்ள அறிவு என்ன? நேர்மை என்ற தத்துவ ஞானம். நேர்மை என்றால் அறம் சார்ந்த வாழ்க்கை.
இயற்கை விதி சார்ந்த வாழ்க்கை. அப்ப விஞ்ஞானத்தால் கண்டெடுக்கப்பட்ட வசதிகளும் பொருட்களும் எந்த வகையிலையும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத வகையை எச்சரிக்கையோடு பயன் கொள்ளுகின்ற அறிவுக்கு பெயர் அறம், தத்துவம், தர்மம். அதான் நேர்மை. அப்ப இந்த இரண்டையும் புரிந்து பயன் கொண்டு விட்டால் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் ஒழுக்கத்தையும் ஈகையையும் கடமையாகவே கொண்டு வாழக்கூடிய பண்பு மிக்க வாழ்க்கை. பெருமை பெருங்கெற்று உலகு. அதனுடைய பெருமையை இந்த மண் உள்ள அளவும் அடுத்து எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் இன்னார் கண்டுபிடித்த பொருள் நமக்கு வசதி தருகிறது. 1752ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது மின்சாரம். இன்றைக்கு மின்சாரம் இல்லை அப்படின்ற போது கண்டுபிடிச்சான ஒரு புண்ணியவான் நினைக்கிறோம் இல்லையா? 150 ஆண்டுகள் பிறகு எடிசன் கண்டுபிடிச்சார் பல்பு. இன்றைக்கு எத்தனை வகையான பல்பு நாம் உற்பத்தி செய்தாலும் முதல் விஞ்ஞானி கண்டுபிடித்ததை பாராட்டாமல் இருக்க முடியுமா? வாழ்க்கை துன்பங்கள் அனைத்துக்கும் ஒரு தீர்வாக வாழ்வியல் நெறிமுறையாக மகான்கள் தந்த தத்துவங்கள் எவ்வளவு பாதுகாப்பு சாதனம். அது சுகமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம். அவர்களது பெருமையை நினைவு கூறுகின்ற போது அப்போ மண் உள்ள வரைக்கும் மனித இனம் அழிகின்ற வரைக்கும் நினைவு கூறத்தக்க பெருமை பெற்றவர்கள் விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும். எனவே அவருடைய உழைப்பையும் திறத்தையும் தியாகத்தையும் மதித்து பயன் கொண்டால் அளவு முறை என்பதுதான் வாழ்வாக இருக்கும். அளவு முறை பின்பற்றுகின்ற போது எந்த வகையிலே நமக்கு நோய்களோ துன்பங்களோ பிரச்சனைகளோ பற்றாக்குறையோ யுத்தமே கூட வராதுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புத வாழ்க்கைக்கான ஜீவனாகத்தான் பரிணமித்தது மனித இனம். தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதான் மனித இனத்துடைய சிறப்பு. எனவே இதை புரிந்து பயன் கொள்ள வேண்டும் என்பதற்காக மகான்கள் தந்த தத்துவத்தை தினசரி காலையில சிந்திக்கின்ற போது இது மிக முக்கியமான ஒரு அறிவு சார்ந்த ஒரு சடங்கு. சம்பிரதாயத்துல பார்த்தோம்னா காலையில எழுந்து குளித்து எல்லாம் பண்ணி திருநீர் வெளியிடுவது என்று சைவ சித்தாந்தத்தில் ஒரு வழக்கு உண்டு. எதுக்காக? சாம்பலா போற உடம்பு தான்ப்பா இது. இன்றைய நாளில் இதை நினைவிலே கொண்டு யாருக்கும் எந்த வகையிலே நன்மையே செய்ய வேண்டுமே தவிர பாதகமாக வாழ்ந்துவிடக்கூடாது என்று வாழ்க்கையின் நிலையாமையை அதிகாலையிலேயே நினைவுபடுத்துகின்ற ஒரு சடங்கு தான் திருநீர் அணிதல். அதுபோல தினசரி நாம் மேற்கொள்கின்ற சிந்தனை இன்றைய நாள் பொழுது நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை உணர்வாக இருக்கும் என்பதை நினைவு கூர்ந்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. சிறப்பாக தொடர்ந்து நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்ய அருள்நிதி சங்கரி செந்தில் அம்மா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி,
சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற புரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர்குடல்களில் மதிபுயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், கலகங்கள் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், அச்சந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.